வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்ய போகிறேன். கம்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் தேவையான அளவுக்கு, அப்புறம் முந்திரி கொஞ்சம், அப்புறம் கற்கண்டு வெள்ளை கற்கண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு. இப்போ இந்த கம்பு பொட்டுக்கடலை எல்லாமே லேசாக வறுத்து எடுத்துக்கின்னு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த கம்பு லட்டு செய்கிறதுக்கு நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். கம்பு வானிலையில் போட்டிருக்கேன். இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த கம்பு கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கம்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இது இரும்பு சத்து நிறைந்த அந்த கம்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம், களி செஞ்சு சாப்பிட்லாம், தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ வெள்ளை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது இது. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். அதே வானிலையில் முந்திரி போட்டுக்கிறேன். அது கூட முந்திரி போட்டு நெய் போட்டு வறுத்துக்கிட போகிறேன். முந்திரி கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். முந்திரி வறுத்த நெய்யிலே போட்டு இந்த பொட்டுக்கடையிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். லேசாக நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கம்பும் இந்த பொட்டுக்கடையிலையும் போட்டு மிக்சியில் போட்டு ஜாரில் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்து ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான இரும்பு சத்து நிறைந்த பொருள். ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பொடியாக தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். கம்பு மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கம்பு மாவு மிக்சியில் ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ அதே ஜாரில் கம்பு அரைச்ச ஜாரிலே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதுவும் அந்த கம்பு கூடவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்து கூடவே அதே போல் பார்த்தீங்கன்னா அதே ஜாரில் பார்த்தீங்கன்னா கற்கண்டு போட்டு நான் அரைச்சிக்கிறேன், தூள் பண்ணிக்கிறேன். இனிப்புக்காக கற்கண்டு போட்டுக்கிறேன், வெள்ளை கற்கண்டு. இப்போ கற்கண்டு தூள் பண்ணிட்டேன். இந்த பொட்டுக்கடலையும் கம்பு மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெள்ளை கற்கண்டு நல்லா தூள் பண்ணிட்டேன், அரைச்சி எடுத்துட்டேன். நெய் வானிலையில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த நெய் இதில் ஊற்றிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூட தூள் பண்ணியிருக்கிறேன் ஏலக்காவை அது கூட போட்டுக்கிறேன். இப்போ கம்பு லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். கம்பு லட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிடிச்சி வச்சுருக்கேன். மேலே முந்திரியும் கார்னிஷ் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போல் பொட்டுக்கடலை கம்பு இதுதான் நான் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நான் லட்டு செஞ்சுருக்கிறேன். ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான இரும்பு சத்து நிறைந்த லட்டு. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ஈஸியாக சிம்பிளாக கம்பு லட்டு ரெடி.